அனைவருக்கும் வணக்கம். சக்தியும் நானும் இன்றைக்கி ஒரு சிம்பிளான vlog தான் பார்க்க போகிறீங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி என் பையனுக்கு ஓப்பன் டே இருந்துச்சு. அதனால் சரி முதல்ல ஸ்கூலுக்கு போயிட்டு அவனோட மார்க்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த பிளானை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான், என் ஹஸ்பண்ட், என் பையன் 3 பேருமே ஸ்கூலுக்கு கிளம்பிட்டோம். சுத்தமாக டிராஃபிக் கிடையாது. ஏன்னா நாங்கள் போனது 10 o'clock மேலே. அதனால் என் பையனா காலையிலேருந்து டைம் ஆகிடுச்சின்னு ஒரே அட்டகாசம். அப்படி இப்படின்னு எழுந்து கிளம்பி சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. என்ன தான் நல்லா படித்தாலும் அந்த மார்க்கு, ஓப்பன் டே, சைனுன்னு சொன்னாலே இந்த பசங்களுக்குள்ளே ஒரு பயமும் ஒரு நடுக்கமும் வருது பாருங்கள். அது ஏன்னே தெரியல. நமக்கும் அப்படி தானே இருந்திருக்கும். அவன் வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஸ்கூல் ரீச் பண்ணுற வரைக்கும் அம்மா நான் மார்க் சொல்லிட்டேன், நான் எல்லாத்துக்கும் சொல்லிட்டேம்மா, மார்க் சொல்லிட்டேம்மா அப்படின்னே சொல்லிகிட்டே வந்துட்டு இருந்தான். தெரியும் வாடா தம்பி, போயிட்டு சைனை போட்டுட்டு நம்ம வருவோம், நம்மளோட கடமையை ஆற்றிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி கிளம்பணும். நீங்கள் இரு, நீ மொபைலே நோண்டிட்டு இருக்கேன்னு உங்கள் மிஸ்கிட்ட மாட்டி விடுறேன்னு பயம்புறுத்திக்கிட்டே இருந்தார். ஒரு வழியாக ரீச் ஆகிட்டோம். ஒரு வழியாக மார்க்ஸ்லாம் செக் பண்ணிவிட்டு வீரமாக கிளம்பிட்டோம். வாங்க அடுத்த பிளான் என்னன்னு பார்ப்போம், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கழித்து ஸ்கூலுக்குள்ளே போனது எனக்கே ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. என்னன்னே தெரியல. இதுதாங்க நாகலிங்க மரம். இந்த பூக்கு நடுவில் லிங்கம் இருக்கும். சுற்றி நாகங்கள் அந்த லிங்கத்தை காக்கிற மாதிரி இருக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். சிவனுக்கு உகந்த பூங்க இது. சரி அடுத்த பிளான் என்ன அப்படின்னு யோசிக்கும்போது தான் சரி ஒரு பர்ச்சேஸை போடுவோம், பிள்ளைக்கு ஏதாவது வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் கிளம்பி கடைக்கு போனோம். ஆனால் நான் தீரமாக எங்கே தேடிட்டு போகிறேன்னு பாருங்களேன். உள்ளே போனதுலேருந்து என்னோடய மைண்டும் என்னோட பையனோட மைண்டும் எங்கே சாப்பிட்ற விஷயம் இருக்கும் அப்படிங்கிறது தான் இருந்துச்சே தவிர்த்து நம்ம என்ன வாங்க போயிருக்கோம் அதை வாங்குவோமான்றது இல்லை. எங்கே இருக்குன்னு இதோ இந்தா இருக்குது அப்படின்ட்டு ரீச் ஆகிட்டோம். இந்த கோலி சோடாவை பார்த்த உடனே ஐயோ சான்ஸே இல்லைங்க, 80s ஞாபகம். சரி ஓகே ஒன்று வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி என் பையனுக்கு அதை பற்றி ஒரு ஹிஸ்ட்ரியை சொல்லிவிட்டு நல்லா சின்ன வயசில் குடிச்சிருக்கேன்டா தம்பி அப்படின்னு சொல்லி குடிச்சிட்டு நானும் குடிச்சு பார்த்தேங்க. நல்லா இருந்தது, டேஸ்ட்டாக இருந்தது. அதே மாதிரி பாட்டில், அதே மாதிரி கோலி இல்லைங்க. அப்புறம் என் வீட்டுக்கார் ஒரு டீ வாங்கி குடித்தார். அப்புறம் இது ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு பார்த்தாங்க. இது எசன்ஸுங்கிறது எனக்கு தோணவே இல்லைங்க. நான் ஏதோ ஃப்ரூட்ஸ் அடித்து கொடுப்பாங்க போல இருக்குன்னு நினச்சேன். பட் டேஸ்ட் என்னவோ நல்லா இருந்தது. பட் இட்ஸ் நாட் குட் ஃபார் அவர் ஹெல்த்துங்க. அதுக்கப்புறம் சரி வாங்கிட்டோம், குடிப்போம். டேஸ்ட்டு நல்லா தான் இருந்துச்சு. அதையும் முடிச்சுட்டு சரி அந்த வேலையை எதையாவது பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படியும் நான் பார்த்துட்டு இருந்தேன். என் பையன் நீ வாங்க வரல, எதுக்கு இதெல்லாம் பார்த்துட்ருக்க, சேருமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டான். சரி வாடா தம்பி நம்ம கிளம்புவோமே, சரி உன்னையும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்டா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்துக்கிட்டு கிளம்பிடுவோம். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.